சிவகாசியில் கொள்ளையடிக்க வந்த கும்பலை வாகன சோதில் மடக்கி பிடித்த போலீசார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி உட்கோடத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் டிஎஸ்பி பாஸ்கர் ஆலோசனையின் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சிவகாசி டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார், சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் செந்தட்டி பாண்டியன் மற்றும் போலீசார் கந்தபுரம் காலனி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த சொகுசு காரை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தினார்கள். அப்போது காரில் இருந்த 4 பேரும் முன்னுக்கு பின் முரணாக தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து காரையும் சோதனை செய்தனர். அப்போது காரில் இரும்பு ராடுகள், திருப்புலி, மடக்கு கத்தி, குரங்கு குல்லா, கையுறை ஆகியவை இருந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அந்த 4 பேரையும் போலீசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தை சேர்ந்த பழனிக்குமார், மதுரை புத்தூரை சேர்ந்த மணிகண்டன், மதுரை பழகாநத்தம் சக்திவேல், மதுரை ஜெயந்தபுரம் கருப்பசாமி என தெரியவந்தது. அவர்களிடம் போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் 4 பேரும் சிவகாசி பகுதியில் கொள்ளையடிக்க முயன்றபோது போலீசாரின் வாகன சோதனையில் சிக்கியது தெரியவந்தது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்ற 4 பேரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் செல்வகுமார், சப் இன்ஸ்பெக்டர் பாலமுரளி கிருஷ்ணா உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளை டிஎஸ்பி பாஸ்கர் பாராட்டினார். செயல்பட வேண்டும். ஒரு சமூகம் மாற்று சமூகம் எப்படி படைக்கும்?